மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். லூக்கா 24:10. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுது 2 குழுவினர் கல்லறையிலிருந்து உலகத்துக்கு புறப்படுறாங்க. ஒரு குழுவினர் கலக்கத்தோடு பயத்தோடு போறாங்க, இன்னொரு குழுவினர் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு போறாங்க. யார் இந்த கலக்கத்தோடு போறாங்க அப்படின்னா, இந்த பிலாத்து தலைமையில அந்த காவல் காப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த 16 காவலர்கள் இருந்தாங்க. அதுக்கு மட்டுமல்ல, அந்த சமய தலைவர்கள் அவங்க வச்சிருந்த அந்த லேவி குழுவினர் அவங்களும் இருந்தாங்க. இவங்களுக்குலாம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவருடைய உடலை காணவில்லைன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க ஆன்சர் பண்ணணும் பிலாத்துவுக்கும் அதே போல் பிரதான ஆசாரியருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவது, ஒருவேளை எங்களை கொன்று விடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வேகமாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப்பு இந்த ரோம போகிறாங்க, பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. ஒரு குழுவினர் பிரதான ஆசிரியர் அவங்கக்கிட்ட போகிறாங்க, தலைமை குருவிடத்தில் போகிறாங்க. இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு கல்லறையிலேருந்து போகிறாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே இன்னொரு குழுவினர் பெண்கள் மட்டும்தான். அங்கே பெண்கள் ஆண்டவருக்கு 3ஆம் நாள் அந்த நறுமண தைலம் பூச வந்த பெண்களிலே நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக மகதலேனா மரியாளுடைய தலைமையில் வந்திருக்கிறாங்க. யோவன்னாள், சூசன்னாள், மேரி சலோமி இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்கள் இயேசுனுடைய உடலை காரணம் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற செய்தி அந்த தூதர் வழியாக அவர்கள் அறிவிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நீங்கள் போங்க, அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயா போவார் தெரியாதா, ஒரு 3ஆம் நாள் உயிர் தெழுவார் தெரியாதா, உங்களுக்கு இது நினைவில்லையா அப்படின்னு அந்த தூதர் சொன்ன மாத்திரத்தில் இவங்களுக்கு அப்பொழுதுதான் நினைவு கூறுகிறது, ஆண்டவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவருடைய உடலை காணாமல் இருந்ததையும் காலியான கல்லறையும் அங்கே மடித்து வைக்கப்பட்ட அந்த துணியும் அவங்களுக்கு அடையாளமாக இருந்தது, சாட்சியாக இருந்தது. உடனடியாக அவர்கள் மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோடு கல்லறையிலிருந்து ஊருக்குள்ளே போகிறாங்க. அந்த 11 ஆண் சீடர்களுக்கு அவர்கள் போய் தான் அறிவித்தார். அன்னைக்கு பெண்கள் அங்கே சீடர்களுக்கு அறிவிக்காவிட்டால் சுவிசேஷம் பரவி இருக்க முடியாது. இவர்கள் துரிதமாய் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் அங்கே பெண்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த அவர்கள் இல்லாவிட்டால் அந்த நற்செய்தி மட்டும் சுவிசேஷம் வேகமாய் பரவி இருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆகவே அன்றைக்கு துரிதமாய் அங்கே உலகத்துக்குள்ளே கடந்து சென்ற ஆரவாரமாய் கடந்து சென்ற பெண்களைப் போல நாமும் இந்த ஆண்டவர் இயேசு நமக்காய் உயிர்த்தார் என்கிற சுவிசேஷத்தை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நாம் அந்த நாளை எல்லாருக்கும் நம்ம சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உயிர் தேர்ந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவிக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே.